ஹாய், வெல்கம் டு விஜிஸ் இன்ஃபோ. சம்மர் நெருங்கிருச்சு. செம்ம வெயில் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. மார்ச் மாதமே நல்ல வெயிலாக இருக்குது. குழந்தைங்க எல்லாருக்கும் லீவும் விட போகிறாங்க. சூப்பரான குல்ஃபி நம்ம வீட்டிலே செய்யலாம். நல்ல ஹெல்த்தியான குல்ஃபி செய்யலாம். அதுக்கு நான் 10-15 பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 10-15 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடும். சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு இந்த ஸ்கின்லாம் எடுத்துடலாம். தோல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்ல ஃபஸ்ட்டே நான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இது வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டேன். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நல்லா பாலில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அது கூடயே தேவைக்கு நம்ம சர்க்கரை போட்டிருக்கேன், ஜீனி. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணால் நாட்டு சர்க்கரையும் போட்டு கலந்துக்கலாம். நான் 2 ஸ்பூனு ஜீனியும் கார்ன்ஃப்ளவர் நல்லா பாலில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நல்ல வெது வெதுப்பான பாலில் கரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம பாதாமும் முந்திரியும் நல்லா அரைச்சி வச்சுருந்தோம்லே, அதை ஒரு 1/4 லிட்டர் பால் 200 பாலில் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச பாதாமையும் முந்திரியும் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருக்கேன். ஆற வச்ச பிறகு நம்ம கார்ன்ஃப்ளவரை கலந்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவர் கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் சர்க்கரையும் போட்டு கலந்து வச்சுருக்கோம்லே, அதை இதில் விட்டுறலாம். உங்களுக்கு எதாவது எசன்ஸ் வேணால் ஊற்றிக்கிங்க. நான் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் விட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் எசன்ஸ் வேணுமோ அதை விட்டுக்கிங்க. நான் வெண்ணிலா எசன்ஸ் விடுறேன். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் விட்டுக்கலாம். ஒரு 4-5 ட்ராப்ஸ் விட்டால் போதும். ஒரு 4 ட்ராப்ஸ் மட்டும் நான் வெண்ணிலா எசன்ஸ் விட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை விட்டுக்குங்க. இதை இப்போ நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா காய்ச்சிக்கலாம். நல்லா ஃபயரை சிம்மில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம காய்ச்சுவோம். நல்லா சுண்டி வரட்டும். இந்த ஆடெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ஆடை சைடில் ஒட்டும், அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா சிம்மில் வச்சு காய்ச்சுவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா காய்ச்சோம்னா நல்லா சுண்டிடும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. நான் ஒரு 2 ஸ்பூன் பால் பவுடர் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் பால் பவுடர் இருந்தால் போடுங்க, இல்லாட்டா தேவையில்லை. கார்ன்ஃப்ளவருக்கு நல்லா கெட்டியாயிரும். நான் நம்ம வீட்டில் இருந்ததுனால 2 ஸ்பூன் பால் பவுடர் போட்டு கலந்துருக்கேன். ஸோ நல்லா ஆயிடுச்சு பாருங்கள், கொல கொலன்னு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆற வைப்போம். நல்லா 10 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா வெது வெதுன்னு ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம குல்ஃபி பாத்திரம் எது இருந்தாலும் சரி, மண் கிண்ணம் இருந்தாலும் சரி, குல்ஃபி மூடு இருந்தாலும் சரி, நமக்கு எதில் இருக்கோ அதை நம்ம விட்டுக்கலாம். இப்போ நான் குல்ஃபி பாத்திரத்தில் விடுறேன். கொஞ்சமாக பாதாம் துருவுனது போட்டுக்கலாம். கொஞ்சம் ரோஸ் எதல் இருந்தால் போடுங்க. ஒரு சில்வர் பேப்பரில் கவர் பண்ணிடலாம், ரப்பர் பேண்ட் போட்டு. அப்போ தான் நமக்கு ஐஸ் பாவாமல் இருக்கும். இல்லாட்ட மேலே ஃபுல்லாக ஐஸாக நிற்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக நல்ல பேப்பரை போட்டு நல்லா ஐஸ் ஃபார்மாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு நல்ல சில்வர் பேப்பரை போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டியாச்சு. இதை நம்ம இப்போ ஃப்ரீஸில் ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், நல்லா 2 மணி நேரம் நல்லா வச்சாச்சு. நம்ம ஃப்ரீசரில் எப்படி உடஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்ல
செட் ஆயிருச்சு. செம்மையாக செட் ஆகிருக்குது. நல்லா ஃப்ரீசிங் ஆகிருக்குது. ஒரு 2 நிமிஷம் நம்ம எப்படியே வச்சோம்னா நல்லா எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானது தான். நல்லா ஹெல்த்தியான குல்ஃபி நம்ம வீட்டிலே செஞ்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு அசத்தலாம். வெளியெல்லாம் வாங்க வேண்டாம். நம்ம ஒரு பாலும் கொஞ்சம் நமக்கு நட்ஸு உங்களுக்கு என்ன விருப்பமான நட்ஸ் அதை போட்டுக்கங்களேன். இதே மாதிரி டேட்ஸும் கூட நம்ம போட்டுக்கலாம். நல்லா ஹெல்த்தியானது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம போட்டு குழந்தைகளுக்கு அசத்தலாம் இந்த சம்மர் வெக்கேஷனில். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.